இந்த முப்பெரும் விழா நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். புரட்சித் தலைவரின் மிகப்பெரிய சீடர் இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் நம்முடைய புரட்சித் தலைவருடைய உருவத்தில் தலைவரை நினைவுபடுத்தி அவரது மறைவிற்கு பிறகு புரட்சித் தலைவருடைய ரசிகர்களுக்கு ஒரு உணவாக உயிர்ப்பாக இருக்கின்ற நாமக்கல் எம்ஜிஆர். வாங்க கவிஞர். அவருக்கு இந்த நிகழ்ச்சி ஆகவேதான் வேறு பல நிகழ்ச்சிகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் ரத்து செய்துவிட்டு நான் நம்முடைய நாமக்கல் எம்ஜிஆருக்காக வந்தேன். நம்ம மேயர், துணை மேயர் இல்லையா, அவர் எங்கிருந்து வந்திருக்காருன்னு பாருங்க. ஸோ கணேஷ் இன்னைக்கு அவர் நிச்சயமாக வந்திருக்கவே முடியாது. நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டோம். கவிஞரும் காலையிலையா இன்னைக்கு மதியம் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டோம். ஸோ இப்படி ஒரு பாச பிணைப்பு, அதுவும் யார், புரட்சி தலைவரின் மிகப்பெரிய ரசிகர் நம்முடைய சத்யராஜ் அவர்கள். இவரோடு நீங்கள் பேச விட்டீங்கன்னா தலைவரை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார். அவ்வளவு அவருக்கு மேலே ஐக்கியமானவர். எனக்கு அதனால் மட்டுமே இவரை பிடிக்கும். வேறு எனக்கு பிடிக்கிறது காரணமே சத்யராஜ் என்றால் எம்ஜிஆருடைய உண்மையான எங்களை போன்ற ரசிகர் பக்தர். அதுதான் உங்களுடைய சிறப்பு. புரட்சி தலைவரால் அரசவை கவிஞராக நியமிக்கப்பட்டு மேலவை உறுப்பினராக நியமிக்கப்பட்ட கவிஞர் முத்துலிங்கம் தலைவருடைய பாடலுக்கு பிள்ளை தமிழ் எழுதியவர். அதுதான் தலைவரை பற்றி மிகப்பெரிய சிறப்பான, இல்லை நிறைய பேருக்கு தெரியாது கவிஞரை பற்றி. ரொம்ப அடக்கமானவர். அதுதான் பெரிய சிரமம். இவர்கிட்ட இருக்கிற பெரிய டிபிக்கல் கேரக்டர் என்னென்னா, தன்னை பற்றி எங்கேயும் எதிலேயும் ஒரு செய்தி வராமல், நல்ல செய்தியாக இருந்தாலும் சரி, அது கெட்ட செய்தியாக இருந்தாலும் வராமல் பார்த்து கொள்கிறாரு. அதனால் இந்த விழா உண்மையிலேயே மிக சிறப்புக்குரிய ஒன்று. தலைவரை பற்றி, தலைவருடைய சிறப்புகளை பற்றி, தலைவருடைய தோற்றத்தோடு ஒருவர் பேசுகிறார் என்றால் அது நாமக்கல் எம்ஜிஆர் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலி. நாங்கெல்லாம் அவரை அந்த வேடம் அணிந்து இருக்கிற போது அவரை காலை தொட்டு கும்பிட்டால் சரியாக இருக்கும் என்று நாங்கள் நினைப்போம். காரணம் இல்லை, ஏன்னா உங்களை வேறு ஆளாக பார்த்தால், நாங்கள் நாமக்கல் எம்ஜிஆராக பார்த்தால் பண்ண முடியாது. ஆனால் அந்த பொருத்தம் உங்களுக்கு சரியாக இருக்குது. கணேஷ், ஐஸ்ரீ கணேஷ் ரொம்ப சிறப்பாக சொன்னார் உங்களை பற்றி. உங்களுக்காகவே அவர் இன்னைக்கு முக்கியமான ஒரு 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 பிரம. நாங்கள் அதனால தான் அதை பிரித்து நான் கூட்டிகிட்டு வர்றதுக்கு இவ்வளோ சிரமப்பட்டேன். அதனால் நல்லவர்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கிறோம். பேசினால் பேசிக்கொண்டே போகலாம். தலைவரை பற்றி, தலைவருடைய பண்புகளை பற்றி, தலைவருடைய திரைப்பாடல்களை பற்றி, தலைவருடைய திரைப்பட வசனங்களை பற்றி, தலைவருடைய திரைப்பட காட்சி அமைப்புகளை பற்றி இன்றைக்கும் தமிழகத்தில், இந்தியாவில், உலகத்தில் எந்த நடிகரும் பயன்படுத்தாத அறிவாயுதமாக பயன்படுத்தி இந்த மக்களுக்கான ஒரு நடிகராக, மக்களுக்கான ஒரு அற்புதமான அறிவாயுதமாக திரை உலகத்தை முன்னெடுத்து சென்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பிறப்புத்தான் உண்டு. அவருக்கு இறப்பு என்பது கிடையவே கிடையாது. ஆகவே புரட்சி தலைவரின்
தீவிர பக்தர்களுக்கு தீனியாக, புரட்சி தலைவரின் பக்தர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடியவராக நம்முடைய நாமக்கல் எம்ஜிஆர் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து வந்துட்டாங்களா? ஓ சார், கவனிக்கல. நான் மேக்கப் போட்டிருந்தோன்னே எனக்கு யாரா அப்படின்னு பார்த்தேன். நான் அவர் ஒரு காவல்துறை அதிகாரி. இன்றைக்கும் புரட்சி தலைவரை பற்றி எங்களை விட மிக அதிகமாக சிறப்பாக பேசக்கூடியவர், பல பழைய கருத்துக்களை சொல்லக்கூடியவர். உங்களுக்கு என்ன வயது? உங்களுக்கு என்ன வயது? நான் அப்போ நீங்கள் என்னை விட சின்ன பையன் தான். ரைட்டு. என்னை விட சின்னவர். நான் 75. அதனால் புரட்சி தலைவருடைய வரலாற்றில் ஆறு மாதங்கள் அவரோடு தங்கி இருக்கின்ற பாக்கியத்தை பெற்றவன் நான். திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல் வரை ஜனவரி 3ஆம் தேதியிலிருந்து திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல் வரை அவரோட மாம்பழ ஆபீஸ் தலைமை கழகம் தான் என்னுடைய அவருடைய கஸ்டடியில் பாதுகாப்பில் என்ன வச்சிருந்தார். அதனால் தலைவரை பற்றி சொல்லுவதென்றால் சொல்ல சொல்ல இனிக்கிறடா முருகா அப்படிங்கிறது போல. ஆமாம், அப்படி ஒரு மாபெரும் வரலாற்று பெட்டகம். புரட்சி தலைவரை போன்ற ஒரு வெற்றி நாயகனை காலத்தை வென்று காவியமாக நிற்கின்ற, என்றும் வெற்றி, எதிலும் வெற்றி, எப்போதும் வெற்றி. ஆக அப்படிப்பட்ட தலைவனுடைய தோற்றப்பொழிவு உங்களுக்கு அமைந்தது மிகவும் பாராட்டுக்குரிய ஒன்று. நான் அவருடைய மீசையைத்தான் நான் மிகவும் கவனிப்பேன். நான் இன்னைக்கு கூட நினச்சேன், நாமளும் அந்த மாதிரி வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு. பார், நீங்கள் அதே மாதிரி வச்சுருக்கீங்க. அதான் பெரிய சிறப்பு. தலைவருடைய தோற்றத்தில் அந்த மீசையினுடைய அரும்பு மீசைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அரும்பு மீசைக்கு உரியவர் அவர். அதை நீங்கள் சரியாக வச்சுருக்கீங்க. வாழ்த்துக்கள். நான் அதை தான் இப்போ உங்களை இன்னைக்கு நினச்சேன். நான் உங்களை இன்றைக்கி கவனிக்கணும், உங்கள் மீசை எப்படி வச்சுருக்கீங்கன்னு பார்க்கணும்னு நினச்சேன். வெரி குட். அதனால் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள், இப்போ ஒன்று மனவையை பற்றி சொன்னார் சத்யராஜ் சார். அவருடைய 8வது வள்ளல் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு காவியம். அதை படிக்கின்ற பொழுதே பல பேர் அழுது விடுகிறார்கள். அந்த கேரக்டராக மாறிடுறாங்க. அதனால் இப்படி பன்முகத்தன்மை கொண்டவர்களுடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கின்ற நம்மளுடைய நாமக்கல் எம்ஜிஆர் அவர்கள், நாங்கள்லாம் பேசினாலே 10 மணி ஆகிடும். அதனால் நீங்கள் எல்லாரும் பல பேருக்கு நீங்கள் உங்களுடைய இருந்தால் கூட உங்களுடைய கலை ரசனையை அவங்கெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தடையாக இருக்கக்கூடாது. வாழ்க. நீங்கள் இன்னும் பல்லாண்டு காலம் பூரண உடல் நலத்துடன் முழுமையாக 100 ஆண்டுகள் நீங்கள் தலைவர் வேடத்திலேயே நடிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு உடல் நலனை பேணி பாதுகாத்துங்க. நொறுங்க தின்றால் 100 வயது, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நொறுங்க தின்றால் 100 வயது அப்படின்னா என்ன? நொறுக்கியா அல்ல. ஒரு கவளம் உணவை வாயில் போட்டால் 32 முறை மெல்லணும். 32 முறை மென்று உமிழ்நீர் கலந்த உணவு செரிமானமாக உதவி செய்யும். அப்படி என்றால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த செல்வத்தை தேடுங்கள். அந்த செல்வம்தான் அழியா செல்வம். அதுதான் அனுபவிக்கக்கூடிய செல்வம். அதை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என சொல்லி
யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதை நினைவுபடுத்தி உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன்.